வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவால நீங்கள் வேலையை டெர்மினேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம எந்த லாவை யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணணும் அப்படிமாரி நம்ம ஆல்ரெடி 81, 84, 83, 53 இதுமாரி நிறையா ஆர்டிக்கலை பயன்படுத்தி நம்ம ரிசைன் பண்ணால் உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி வருமா அப்படிங்கிற நிறையா வீடியோ போட்டோம். எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துங்க. அது அப்படியே இந்த ஆர்டிக்கல்லாம் பயன்படுத்தாமல் நீங்கள் ஒரு வேலையை ரெசிக்னேஷன் அதாவது ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் மணி எவ்வளோ கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணுறப்ப என்னென்ன உங்களுக்கான உரிமை, நீங்கள் என்னென்ன கம்பெனிலேருந்து கேட்டு வாங்கலாம், கம்பெனிக்கு என்னென்ன உரிமை அப்படிங்கிறது தான் எல்லா வீடியோவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல் 8A யூஸ் பண்ணி எப்படி டெர்மினேட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், 81, 53, 74 இதேமாரி ஆர்டிகல் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஒரு டெர்மினேஷன் ஒன்று ரீசனிங் கொடுத்த உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் சரி, நம்ம கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வரிசையில் எம்ப்ளாயி ரெசிக்னேஷன், அதாவது நீங்கள் ராஜினாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் டெர்மினேட் பண்ணுறப்ப அந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணாமல் எம்ப்ளாயி ரெசிக்னேஷன் நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க, அதாவது எம்ப்ளாயி ரெசிக்னேஷன், அதாவது நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படிமாரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த காரணத்துக்காக அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனி உங்கள்கிட்ட சேஃப்டி ஒர்க்கே கொடுக்கல, எல்லாம் சேஃப்டி ப்ரோட்டோக்காலே கொடுக்கல, எல்லாம் ரிஸ்க்கான வேலையை தரான் அப்படின்னா பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வேலையில் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு வேறு வேலை தரான். உதாரணத்துக்கு நீங்கள் இக்காமாவில் ஒரு லேபராக வந்திருப்பீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டிரைவர் வேலையோ, இல்லை நீங்கள் டிரைவராக வந்திருப்பீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலையோ இதேமாரி கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களை மதிக்க மாட்டான், நமக்கு சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது தர மாட்டான் அப்படிமாரி உள்ளதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை, இந்த ராஜினாமா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் ராஜினாமா பண்ணலாம். சரி, அப்படி ராஜினாமா பண்ணுறப்ப கம்பெனி தரப்புலேருந்து என்ன கிடைக்கும், நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ரெசிக்னேஷன் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் 30 நாள். அந்த 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு கம்பெனி ரிப்ளை தரணும். அப்படி இல்லையா, ஃபஸ்ட்டு 7 நாளுக்குள்ளே நீங்கள் ராஜினாமா பண்ணதை நீங்கள் வித்ட்ரா பண்ணையும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க, இல்லை அந்த 7 நான் தெரிஞ்சு தான் நான் ராஜினாமா பண்ணேன், ஆனால் கம்பெனி என்கிட்ட பேசிவிட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கம்பெனி பேசுனது, அதனால நான் இப்போ கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 7 நாளில் நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 1 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும், நோட்டீஸ் பீரியடு. அந்த நோட்டீஸ் பீரியடோட அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகலாம். அப்படி போகிறப்ப கம்பெனி வழியாக நீங்கள் எல்லா பெனிஃபிட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கம்பெனியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்க, உங்களுக்கு செட் ஆகலாம் போகிறீங்க அப்படின்னா, கம்பெனியும் ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா, நீங்கள் கம்பெனிகிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கலாம், சேலரி சர்டிஃபிகேட் வாங்கலாம், எண்ட் ஆஃப் பெனிஃபிஷரி அதுவும் வாங்கலாம். ஸோ அது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி அவங்க சம்பளம் எத்தனை வருஷம் வேலை பார்த்தா இந்த ராஜினாமா எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். எவ்வளோ கிடைக்கும், அதை மற்றதை விட இதை கம்பேர் பண்ணி அதிகமாக கிடைக்குமா கம்மியாக கிடைக்குமா எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதேமாரி A to Z உங்களுக்கு எல்லாமே கம்பெனி தரப்புலேருந்து தந்து தான் ஆகணும், எதுவுமே தர முடியாது கிடையாது. ஒருவேளை நீங்கள் லீவ் எடுக்கலை அப்படின்னா லீவுக்கான சம்பளத்தும் சேர்த்து தான் தரணும். உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு நீங்கள் 2 வருஷமாக போகல அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டு காசும் அவங்க தான் தரணும். இதை வேலையை ராஜினாமா அப்படிங்கிற ரெசிக்னேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த எல்லா பெனிஃபிட்ஸரும் கம்பெனி தரணும். 30 நாள் நோட்டீஸ் பீரியட், அதுக்குள்ளே உங்களுக்கு அவன் இவ்வளோ தரணும், அதுக்குள்ளே உங்களை அனுப்பிடணும், அதுக்குள்ளே இவ்வளோ பெனிஃபிட்ஸையும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே. இப்போ எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி மற்ற இதை செலக்ட் பண்ணி கிடக்கிறதுக்கும் இப்போ இந்த ராஜினாமா செலக்ட் பண்ணி கிடைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுவும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஆர்டிகல் 81 பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி அதிகமாக கிடைக்கும். இதே நீங்கள் எம்ப்ளாயி ரெசிக்னேஷன், அதாவது நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான், உங்கள் கம்பெனி சரி நீங்களும் மியூச்சுவலாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ராஜினாமா பண்ணுறதால உங்களுக்கு பெனிஃபிட்ஸே கம்மியாக கிடைக்கும். இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதே 81
இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவி அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க, இது எவ்வளோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே போட்டு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி குவாலியே ஆப்ஷன் இருக்கும். அதை உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டட் பீரியடாக அது நமக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அதை போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதை லிமிட்டட் பீரியட் செக் பண்ணிட்டு சூஸ் ரீசன், இதில் தான் நம்ம எம்ப்ளாயி ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தானே உங்களுக்கு எக்ஸாக்டாக வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி சேலரி லாஸ்ட்டாக நீங்கள் வேலையை விட்டு வெளில வரப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்களோ அந்த சம்பளத்தை போடுங்க. இதுக்கு பேசிக் சேலரி அந்த சேலரி எல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ வாங்குனீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகி அந்த சேலரி போட்டுட்டு எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க, 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் சேலரி அப்படின்னு ஒரு மாதமாக போட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா கம்மியாக தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு ஒரு 3000 போட்டுட்டு ஒரு 6 வருஷம் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். 5 வருஷம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக 2000 தான் வருது. இதே 6 வருஷம் போனாது 7000 தான் வருது. இதே ஆர்டிகல் 80 ஒன்று பயன்படுத்தி நீங்கள் டெர்மினேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கணக்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 13,000-14,000 வரும். கிட்டத்தட்ட 5,000 ரியால் டிஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு இந்த ரெசிக்னேஷன் பண்ணுறது கிடைக்கிது. ஏன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் வேறு கம்பெனிக்கு வேலை கிடச்சி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவன் ஒரு வேலை கொடுக்குறான், இது அவன் சூழ்நிலை வேலை கொடுக்குறான். ஸோ அதுக்காக நம்ம இதில் அவங்க 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டுங்கிறதால இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் இவ்வளோதான் அமௌண்ட், அவ்வளோதான் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேறு வேலை கிடச்சிருச்சு, இவன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி 81 யாரெல்லாம் செலக்ட் பண்ணணும், 80 யாரெல்லாம் செலக்ட் பண்ணணும் நம்ம ஒரு சீரியஸே போட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வேணால் போய் பார்த்துங்க, நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ரெசிக்னேஷன் அப்படி செலக்ட் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துங்க. உங்களுக்கு எந்த வீடியோ கரெக்டாக இருக்கோ அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி நீங்கள் டெர்மினேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெனிஃபிட்ஸையும் அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம சின்ன ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருக்குது, இல்லை சவுதி சம்பந்தமாக எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, டெலிகிராம் குரூப் ஐடி எல்லாமே நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், இந்த வீடியோ கீழே இருக்கும். வாங்க பேசலாம், கமெண்ட்டும் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.